சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் அரசியலமைப்பு பேரவை இன்று கூடியது. பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவரின் இணக்கப்பாட்டுடன் நியமிக்கப்பட்ட 3 சிவில் பிரதிநிதிகளான பேராசிரியர் வசந்தா செனவிரத்ன, ஆஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் ரஞ்சித் ஆரியரத்ன ஆகியோர் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். சிலர் ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக கூட்டத்தில் பங்கேற்றனர். கணக்காய்வாளர் தொடர்பில் இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் குறித்த தீர்மானம் எட்டப்படவில்லை. அடுத்த கூட்டத்தில் அது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது. இதேவேளை கணக்காய்வாளரை நியமிப்பது தொடர்பான ஜனாதிபதியின் சிபாரிசை மீண்டும் நாளை பரிசீலிக்க உள்ளதாக அரசியலமைப்பு பேரவையில் ஜனாதிபதியின் பிரதிநிதியாக செயற்படும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவிக்கின்றார். அரசியலமைப்பு பேரவை அதன் நிர்வாக பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்பதே கணக்காய்வாளரின் குற்றச்சாட்டாக அமைந்தது. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி 4 சந்தர்ப்பங்களில் சிபாரிசை முன்வைத்தார். அரசியலமைப்பு பேரவையில் நான் ஜனாதிபதியின் பிரதிநிதியாகவே செயற்படுகின்றேன். ஜனாதிபதி புதிய கணக்காய்வாளர் நாயகத்துக்கான பரிந்துரையை அனுப்பியுள்ளார் அல்லது இன்றைய நாளுக்குள் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பார். அரசியலமைப்பு பேரவையின் கூட்டம் ஒன்றை நடத்தவுள்ளோம். நாளைய கூட்டம் 2வது கூட்டமாக அமைய உள்ளது. கௌரவ பிரதமர், கௌரவ சபாநாயகரின் தலைமையில் நாளைய கூட்டம் நடைபெற உள்ளது. அரசியலமைப்பு பேரவையின் நாளைய கூட்டத்தில் அது தொடர்பில் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றை எடுக்க முடியும் என நினைக்கின்றேன்.